இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. ஒரு லாரிக்காரங்க வந்து கையில் இடிச்சிட்டாங்க. சைட்ல குவார்டர் பேனல் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. குவார்டர் பேனல் கிளீன் இல்லாம உள்ளேயும் இருக்கிற பேனல் ஃபுல்லாவே கிளீன் போச்சு. கிளைமோட வேல்யூ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6-7 lakhs. 6-7 lakhs நம்ம கிளைம் பண்றோம் இன்சூரன்ஸ்ல. கஸ்டமரோட பேமெண்ட் ஒரு 2000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிங்கர்ல வந்து 3 சீரிஸ் வந்திருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. ஒரு லாரிக்காரங்க வந்து கையில் இடிச்சிட்டாங்க. கையில் இடிச்சது என்ன ஆச்சுன்னா சைட்ல குவார்டர் பேனல் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. கஸ்டமர் அப்போ எனக்கு வந்து கால் பண்ணாரு. ஆக்சுவலா அவர் வந்து டீலர்ஷிப்ல கால் பண்ணிருக்காரு. அங்க யாரும் ஃபோன் எடுக்கணும் நெட்ல பார்த்து எனக்கு கால் பண்ணாரு. நைட்டே ஃபோன் பண்ணி அவருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும், போலீஸ் ஸ்டேஷன் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நைட்டே வந்து ஒரு 3-4 o'clock வந்து 4 o'clock 5 o'clock மாதிரி வண்டி நாங்க பிக்கப் பண்ணி எடுத்துட்டோம். செங்கல்பட்டுல இருந்து வந்து செங்கல்பட்டு ஆக்சிடென்ட்ல இருந்து. ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா லாரிக்கார இடிச்சதுல மிரர் அசெம்பிளி உடைஞ்சிச்சு, டோர் டென்ட் ஆயிடுச்சு. இந்த டோர் குவார்டர் பேனல் பாத்தீங்கன்னா தெரியும் டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது என்ன ஆச்சுன்னா அந்த வீல்ல லாரில வர வீல்ல இருக்கிற சைடுல வர அந்த போல்ட் எல்லாமே வந்து இதுல சுத்தி வந்து கிழிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. குவார்டர் பேனலும் கிழிச்சு, உள்ள இருக்கிற பேனலும் கிழிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் குவார்டர் பேனல் மட்டும் குவார்டர் பேனல் கிளீன் இல்லாம உள்ளேயும் இருக்கிற பேனல் ஃபுல்லாவே கிழிஞ்சு போச்சு. சோ இந்த டோரும் மாத்தணும், இதுவும் மாத்தணும், ரியர் பம்பரும் மாத்தணும். இது இல்லாம மிரர் அசெம்பிளி மாத்தணும். இது இல்லாம கஸ்டமர் வந்து இந்த இன்சூரன்ஸ் கிளைம் முடிச்சுட்டு அவருக்கு வந்து இதுல வந்து M3 மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காரு. சோ இதை பாடி கிட்டும் பண்றோம். M3 மாதிரி மாத்தவும் போறோம், பிளஸ் கலர் சேஞ்சும் பண்ண போறோம். ஏதோ ஒரு கிரே கலர் சூஸ் பண்ண போறோம். எந்த கிரேடும் கரெக்டா தெரியல. ஸோ கிரே கலர் சூஸ் பண்ண போறோம். ஸோ வண்டி நல்லா பாத்துக்கங்க. ஸோ இந்த வண்டியை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாடி கிட் பண்ண போறோம். ஸோ 2 ஒர்க்கையும் பையன் சைமல்டேனியஸா பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ வந்து இன்சூரன்ஸ் கிளைம் தான் எடுக்க போறோம். இதுக்கு எல்லா பார்ட்ஸும் ஒரிஜினல் பார்ட் தான். 100% கிளைம் இருக்கு. இந்த கிளைமோட வேல்யூ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6-7 lakhs. 6-7 lakhs நம்ம கிளைம் பண்றோம் இன்சூரன்ஸ்ல. கஸ்டமரோட பேமெண்ட் ஒரு 2000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் தான் இருக்கும். இப்போ எல்லாமே கிளைம் ஆயிடும். டயர் பாருங்க, டயர் முடிஞ்சு போச்சு, அலாய்வீலும் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதையும் மாற்ற போறோம். ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் இதுல இருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாத்துறோங்க. எப்படி மாத்துறோம், குவார்டர் பேனல் எப்படி மாத்துறோன்ற அந்த ப்ராசஸையும் காமிக்கிறோம். குவார்டர் பேனல் எப்படி மாற்ற போறோம் அந்த ப்ராசஸையும் காமிக்கிறது பாருங்க. பிளஸ் வந்து ஓய் ப்ராப்பரா ஃபுல் எல்லாமே ஓய் பார்ட் தான். ஓய் பார்ட் வச்சு எப்படி ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் மூவ் பண்ணி தரோன்றதையும் நம்ம பாருங்க.
பார்த்தோன்னா வீட்டில் காமிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த குவார்டர் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரிஜினல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் பொருள் போடுறீங்களே எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் ஒரிஜினல் காஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு ஃபேக்காக போட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும், இவ்வளோ வண்டி கொடுத்துருக்கேன் BMW நீங்கள் வேறு ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போட்டு ஒரிஜினல் பில் பண்ணி எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அதனால தான் வந்து இங்கே பாருங்க எல்லாம் BMW ஒரிஜினல் லோகோ தான் இது, ஒரிஜினல் பில்லு BMW பார்கோடோட இருக்குது. 97,000 ரூபாய். எல்லாமே ஒரிஜினல் தான். எல்லா பொருளும் நான் ஒன்றுனா காமிக்கிறேன் இந்த வண்டிக்கு. அதுக்கு டோர் இருக்கு, டோர் காமிக்கிறேன். இது வந்து என்னன்னா நான் எப்படி இந்த பாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறேன். உள்ள வீலாச்சு தான் உடஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் வீலாச்சு மாற்றணும். அது வீடியோ உங்களுக்கு தெரியும். உள்ள இந்த வீலாச்சு பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், குவார்டர் பேனலில் எந்த பண்ண போகிறோமோ அதை மட்டும் கட் பண்ணி பீஸ் போட்டுட்டு உள்ள வந்து ஒரு relentlessly பேனல் ஒன்று வரும். ஸோ அதுவும் ஒரிஜினல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள ஒரு பேனல் இருக்கும். நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு நினைக்கிறேன். இது ஒரு பேனல் இருக்கும். ஸோ இந்த பேனல் மேலே வெல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு பேனல் வச்சு பேஸ்ட் வச்சு அதை ரெடி பண்ணுவாங்க. நான் ப்ராசஸ் கொடுத்தோன்னு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி சீலண்ட் போட்டுருவோம். இந்த பாடி சீலண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதுவே வந்து ஒரு 18,000-19,000 கிட்ட வரும் இந்த பாடி சீலண்ட். அந்த பாடி சீலண்ட் போட்டால் மட்டும் அந்த ஸ்ட்ராங் இருக்கும். இதுவும் எல்லாமே வந்து இந்த பாடி சீலண்ட் கூட BMW மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இந்த இன்டீரியர் ஃபுல்லாகவே இன்னும் பண்ணுறோம். பின்னாடி விண்ட்ஷீல்டு இன்னும் பண்ணியாச்சு. சீலண்ட் அரௌண்ட் 18,000 ருபீஸ் உங்களுக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே BMW பொருள் தான். எதுவுமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டோ சீலண்ட் ரிவிட்டு முதல் கொண்டு BMW தான் வாங்கியிருக்கோம். நான் அதுவும் அவங்களுக்கு காமிக்கிறேன். பாடி சீலண்ட்டாகவும் கிடைக்கும். எல்லா சீலண்ட் பாருங்க, இதெல்லாம் வந்து நார்மல் சீலண்ட். ஸோ இந்த வண்டி முடிஞ்ச உடனே அடுத்து இந்த வண்டிக்கு M3 கிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் பிளானு. இப்போதைக்கு கிளைம் ப்ராசஸ் முடியட்டும். பில் எடுத்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அசஸ்மெண்ட்டும் வாங்கிட்டு அதையும் காமிக்க எப்படி அசஸ்மெண்ட் பண்ணுறாங்கிறது. இது வந்து டிரான்ஸ்லேட்ல எல்லாம் நடக்கிறது தான். அதனால் அது இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். இது மிச்சர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. டீல் ஆப்ஸு இதுவும் ஒரிஜினல் பொருள் தான். உள்ள வர ட்ரீஸு, லாக்கு, டோர் லாக்கு எல்லாமே BMW ஒரிஜினல் பொருள் தான். ஒரிஜினல் எல்லாமே எதுவுமே வாங்கல. நேரம் மொத்தம் அசம்பிளி வந்துருச்சு. 51,000 அசம்பிளி. அலாய்விலும் ஒரிஜினல் அலாய்வில் பாருங்க. டயர் மட்டும் வாங்கிட்டா போதும். லோக்கலில் ஒரிஜினல் அலாய்வில் BMW அலாய்வில். வண்டிக்கு வந்து ரீஇன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சர்வேயர் வந்து எல்லா ஃபோட்டோ எடுக்கிறாரு. என்னென்ன பொருள் மாற்றிருக்கோம், என்னென்ன பொருள் கரெக்டாக மாற்றிருக்கோமா இல்லையா, ப்ளஸ் வந்து நாங்கள் நம்ம ஒரிஜினல் பொருளாக மாற்றிருக்கோமா இல்லையா எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன பொருள் இருக்குன்றது எல்லா நட்டு போல்ட்டு எல்லாமே நம்ம வச்சிருந்தோம். இதெல்லாம் இந்த வண்டியில் பொருள் மாற்றிருக்கிற பொருள். ஸோ இதெல்லாம் இன்சூரன்ஸ் காமிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லைபிலிட்டி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேமெண்ட் வந்துடும், டெலிவரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வர வச்சோம், திரும்ப அடிபட்டுருச்சு.